கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அது என்ன ஜட்மெண்ட்னா, scheduled caste status only for Hindus, Buddhists, Sikh. சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டா Class 3 of the Constitution Scheduled Caste Order 1950 இன்வோக் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இப்ப ரீசெண்டா ஒரு கேஸ் போயிருக்கு. அந்த பெட்டிஷன் படி ஒருத்தர் கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்றாரு. சோ அதுக்கு முன்னாடி ஸ்கெட்யூல்டு காஸ்ட்ல இருந்திருக்காரு. இப்ப அவரோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதுக்காக அவங்க போயிருக்காங்க. அந்த ஜட்மெண்ட்ல தான் நமக்கு ஒரு பர்சன் ஹிந்துயிசம், புத்திசம், சீக்கிசம் இந்த 3 ரிலீஜனை தவிர்த்து எந்த ரிலீஜன்ல இருந்தாலும் அவங்க ஸ்கெட்யூல்டு காஸ்டுக்குள்ள வரமாட்டாங்க. அதே மாதிரி இப்ப ஒரு ரிலீஜன்ல இருந்து இன்னொரு ரிலீஜன் தமிழ் ஹிந்து மதத்தை பின்பற்றவங்க அந்த ரிலீஜன்ல இருந்து இப்ப கிறிஸ்டியானிட்டி போறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஸ்கெட்யூல்டு காஸ்ட்ங்கிற ஸ்டேட்டஸ் இல்லாம போயிடும். சோ இது அப்சல்யூட் அப்படிங்கறத சுப்ரீம் கோர்ட் நமக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. இது மூலமா அவங்களுக்கான ஸ்டாச்சுட்டரி பெனிஃபிட்ஸ், அதாவது ஸ்கெட்யூல்டு காஸ்டுக்கான ஸ்டாச்சுட்டரி பெனிஃபிட்ஸ், ரிசர்வேஷன், என்டர்டெயின்மெண்ட் எல்லாத்தையுமே லாஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதை தான் நமக்கு சொல்லியிருக்காங்க.